Hi friends, welcome to Wow Home Arts. இந்த வீடியோ ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. வீட்லயே நம்ம ஸ்டிக்கி நோட்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் 2 மெத்தடில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நீங்கள் 2ல் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் கடையிலேயே வந்து ஸ்டிக்கி நோட்ஸ் வாங்க மாட்டீங்க. நீங்களே வந்து வீட்லேயே பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டிக்கி நோட்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கலர் A4 ஷீட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. இல்லை ஒயிட் கலர் வேணுன்னா கூட நீங்கள் ஒயிட் கலர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் இது நம்ம வேணுங்கிற ஷேப்ஸ்க்கு நம்ம வந்து கட் பண்ணணும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதை நான் வந்து ஃபோல்ட் பண்ணி குட்டி குட்டியாக அப்படியே கட் பண்ண போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு பேப்பர்ஸ் எல்லாமே ஈக்குவலாக ஒரே சைஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி பேப்பரை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். டிஃப்ரெண்ட் கலரில் பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். நார்மல் செலோ டேப், வீட்டில் இருக்கிற செலோ டேப் தான் எடுத்திருக்கேன். 1 சைடட் செலோ டேப் தான். இதை வந்து கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அந்த கம் இருக்க பார்ட் வந்து அடிப்பக்கம் இருக்குது, அடியில் இருக்குது. இதை நம்ம வந்து 3 அப்படியே ஃபோல்ட் பண்ணணும். அதாவது 2 சைடுமே அந்த கம் இருக்கிற மாதிரி நம்ம பண்ணணும். என்கிட்ட ஓரளவுக்கு பெரிய செல்லோ டேப் இருந்தது, அதனால் நான் அதில் வச்சு பண்ணி காட்டுறேன். உங்ககிட்ட சின்ன செல்லோ டேப்பாக இருந்ததுன்னா கூட நீங்கள் அதையும் இந்த மாதிரி 3 ஃபோல்ட் பண்ணி 2 சைடும் வந்து கம் இருக்க மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பேப்பர் மேலே இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இது யூஸ்வலாக வந்து கடையில் வாங்குவோம். இந்த மாதிரி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இனிமேல் கடையிலே வாங்க மாட்டீங்க. நீங்களே வந்து சூப்பராக ஈஸியாக செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ வந்து நான் எல்லா பேப்பர்ஸையும் வந்து வேணுங்கிற அளவுக்கு வந்து ஒட்டிட்டேன். உங்களுக்கு பார்த்திங்கனாவே தெரியும். இப்போ வந்து நம்ம வந்து சைடில் வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்க செல்லோ டேப்பெல்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப அழகாக சூப்பராக வந்து பண்ணிட்டோம். இப்போ நான் இதை எடுத்து பிரித்து ஒட்டி காட்டுறேன். எடுக்கும்போது நம்ம ஒட்டின அந்த செல்லோ டேப் இருக்கு இல்லையா, அதுலேருந்தே நீங்கள் எடுக்கணும். ஜஸ்ட் பேப்பர் மட்டும் எடுக்கக்கூடாது. நம்ம ஒட்டின அந்த டேப்போடு சேர்த்து நீங்கள் ஒரு பேப்பர் எடுக்கணும். இந்த மெத்தட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயே வந்து நான் இன்னொரு மெத்தடும் சொல்லியிருக்கேன். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் அந்த செல்லோ டேப் மட்டும் ஒட்டும்போது ஜஸ்ட் 2 சைடுமே அந்த டேப் இருக்க மாதிரி, அதாவது இந்த கம் பார்ட் வந்து இருக்க மாதிரி நம்ம வந்து 2 சைடும் வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் நீங்கள் இதை வீட்டிலையே பண்ணலாம். இப்போ அடுத்த மெத்தட் எப்படி பண்ணலான்னு பார்த்தலாம். அதுவுமே ஈஸியாக பண்ணிடலாம். இதுவாவது நம்ம கட் பண்ணி ஒட்டி பண்ணிகிட்ருக்கோம், பட் அது வந்து ரொம்ப குவிக்காக ஈஸியாக பண்ணிட முடியும். அடுத்ததான் இந்த க்ளூ ஸ்டிக் வச்சு நம்ம எப்படி ஸ்டிக்கி நோட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தலாம். நான் ஆல்ரெடி குட்டி குட்டியாக வந்து பேப்பர்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்து மேலே எட்ஜில் மட்டும் நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். போட்டதுக்கப்புறமா நம்ம இதுக்கு மேலே இன்னொரு பேப்பர் வைக்க போகிறோம். ஜஸ்ட் இதே மாதிரி நம்ம ஒன்று மேலே ஜஸ்ட் அப்படியே நம்ம க்ளூ அப்ளை பண்ணி வைக்கலாம். யூஸ்வலாக வந்து ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து நம்ம ஒரு சர்ஃபேஸில் ஒட்டினதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வந்து ஒட்ட முடியாது. அந்தளவுக்கு அந்த கம் வந்து எஃபெக்டிவாக இருக்காது. இது வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஸ்டிக்கி நோட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உடனே வந்து இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். செல்லோ டேப் கூட நம்ம கொஞ்சம் கட் பண்ணி ஒட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து லேட் ஆகும், பட் இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். பட் ஃபெவிகால், கம் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் நான் அதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அது வந்து அந்தளவுக்கு இல்லை. நம்ம எடுக்கும்போது பேப்பரோடு கிழிஞ்சிட்டு தான் வந்தது. நான் இந்த க்ளூ ஸ்டிக்கில் ட்ரை பண்ணிவிட்டு இன்ஃபேக்ட் நான் 1 hour கழித்து கூட ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக வந்து எனக்கு ஸ்டிக்கி நோட்ஸ் வந்துச்சு. நல்லா எடுக்கிறதுக்கும் எனக்கு ஈஸியாக இருந்தது. இது வந்து செய்கிறதும் வந்து ஈஸி, ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் உடனே இன்ஸ்டண்ட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து இந்த மாதிரி டைப்பில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஈஸியாக அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து இந்த கம்மோடு வந்து வருதுன்னு பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து வீட்டிலே வந்து ஸ்டிக்கி நோட்ஸ் பண்ணலாங்கிறத பார்த்தோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மெத்தட் ஒர்க் ஆச்சுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு வாவ் ஹோம் ஆர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும்.